எடுத்தோடனையும் அவங்க ஆத்தாக்காரி வந்து அப்படியே தண்ணியை தலைவலியாக ஊற்றிக்கிட்டு சூடத்தை பொருத்தி வச்சுட்டு சாமி கோயிலில் பண்ணிட்டு இது பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு இவங்க கிளம்புறாங்க. கூட இவனை கட்டிக்க போகிறான் பாண்டி. அந்த கேரக்டரில் தான் நம்ம சூரி பண்ணியிருக்காரு. ஓப்பனிங் ஷாட்டே ராமகிட்டிய தடு அந்த மாதிரியான ஒரு இது. இவங்க பேய் பிடிக்கிறதுக்கு கூட்டு போறாங்க. அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்ல யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு அதான் கதை. அதுல இந்த குறியீடு அந்த என்னமோ சொல்லுவாங்களே நிறைய அந்த இதை காமிக்கிறது, அந்த சிமிலி அப்படி, இது எல்லாமே ஒரு வாழ்க்கைய பார்த்த ஒரு நம்ம பக்கத்துல இருந்து பார்த்த ஒரு அனுபவமா அப்படி இருக்காங்க. யாருக்கும் எல்லாத்துக்கும் அந்த அந்த வகையில முக்கியத்துவம் தான். அத வந்து நான் வந்து உண்மையிலேயே நான் சூரிய வந்து பல வடிவங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். பயங்கர காமெடி, ரொம்ப காமெடியானவும் பார்த்துருப்போம். இப்போ கொஞ்சம் அந்த கருடன் இல்லையா, இந்த விடுதலையிலும் சரி கொஞ்சம் குறைச்சி சொல்றேன்னு நினைக்காதீங்க. அதை தாண்டி அந்த கேரக்டராகவே வாழ்ந்து அந்த அந்த நிற்கிற அந்த நீ ஒரு சீன் நீங்கள் அந்த ட்ரெய்லரை வந்துச்சு, நான் அதை சொன்னால் நல்லா இருக்காது, அந்த நீங்கள் அனுபவத்தை பெறணும். நாங்கள் எதிர்பார்க்காத சீன் அது. அதில் வந்து பிச்சு உதறிட்டாரு. உண்மையிலே எனக்கு அந்த சூரிட்டேந்து இருக்கிற நடிப்பெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டாரு வினோத்ராஜன் நான் நினைக்கிறேன். உண்மையிலே அவ்வளவு ஒரு இன்வால்மெண்டோட. இதுக்கு பிறகு பெரிய ஹீரோக்களும் பெரிய நடிகர்களும் ஆத்ம திருப்திக்காக ஒரு படம் வினோத்ராஜோட கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது அந்த தொழில் நேர்த்தி, அந்த பக்தியை, அந்த கிராஃப்ட்மேன்ஷிப். வெறும் நல்லவனா இருந்தா மட்டும் பார்த்தாது, வல்லவனா இருக்கணும் இல்லையா, வல்லமனாவும் இருக்கிறான், நல்லவனாகவும் இருக்கிறான், அந்த நேர்மையா இருக்கிறான். என்ன எடுக்கணும் வித்தை காமிக்கிறதுனா அது வந்து ஒரு வேற கருத்தை வச்சுக்கிட்டு வித்தை காமிக்கலாம், வித்தை நல்லா பண்றான்னு. ஆனா கருத்தும் கரெக்டாக வச்சு கண்டென்ட் சமீபத்தில் உலகிட்டு இருக்கோமே, அந்த கண்டென்ட்டும் அந்த மேக்கிங்கும் அப்படி ஜெல்லாகி வருது. நீங்க கண்டிப்பா எந்த விதமான ஒரு விமர்சனமும் அவன் மேல வைக்க மாட்டீங்க நண்பர்களே. நான் அறுதிட்டு சொல்றேன். நான்